வணக்கம் குழந்தைகளா. நான் உங்கள் தமிழாசிரியை கல்பனா. இயல் 5 இயல் 2 நாகரிகம் பண்பாடு. அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற செய்யுள் பகுதி உலகறிந்த செய்யுள் பகுதி. செய்யுள் கூட சொல்லலாம். 2 அடி. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதிங்கிற திருக்குறள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும். நாளும் இரண்டும்னா 4 அடியார், 4 அடிகளில் உள்ள 4 அடியாரும் 2 அடிகளில் உள்ள திருக்குறளும் பற்றி தான் நம்ம இந்த பாடப்பகுதியில் 2 அடிகளில் உலகத்திற்கு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் 2 அடிகளிலே கூறியவர், உறக்கக்கூடியவர் தான் நம் திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். அவர்கள் எழுதிய திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், 3 முப்பால்களை உடையது. நமக்கு இந்த குறளில் பண்புடைமைங்கிற அதிகாரத்தில் பண்பு உடைமை, ஒரு மனிதன் எவ்வாறு பண்பை உடையவனாக இருக்க வேண்டும், எவ்வாறு ஒழுக்கமாக இருக்க வேண்டும், எவ்வாறு நடந்துக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். பண்புடைமைங்கிற அதிகாரத்தில் முதல் குறள் அன்புடைமை. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதனோட பொருள் என்ன என்றால், அன்பு உடைமை, அன்புடைமை, அன்பு கூட்டல் உடைமை பிரித்து எழுதணும். அன்பு உடைமை, அன்புடைமை அதாவது அன்புடையவராக இருத்தல், பிறர் மீது அன்பாகவும் இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இந்த இவ்விரண்டு பண்புகள் உடையவராக வாழ்வதற்குரிய நல்ல வழியாகும். ஒரு ஆன்ற குடியில் என்றால் உயர்ந்த குடியில், ஒரு உயர்ந்த குடியில், குடும்பத்தில் உயர்ந்த நல்லொழுக்கங்களுடைய குடியில் பிறந்திருத்தல், அன்புடையவராக இருத்தல், இந்த 2 அடிப்படை தகுதியும் இருக்கிற பண்புடையவராக இருக்கிற ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உரிய நல்ல வழிகள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அன்புடையவராக இருக்கணும், உயர்ந்த குடியில் பிறந்திருத்து ஒழுக்கமுடையவராக இருக்கணும். இந்த இவ்விரண்டும் பண்புடையவராக வாழ்வதற்கு ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை இந்த செய்யுள் பகுதியை வாசிக்கிறேன். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அடுத்தது 2வது செய்யுள் பார்க்கலாம். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. மீண்டும் ஒரு முறை செய்யுள் வாசிக்கிறேன். நயனோடு நன்றி, நயனோடு கிடையாது, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. இந்த 2வது வரியில பண்பு பாராட்டும் உலகு, இங்க பண்பு பாராட்டும் உலகு என்று சேர்த்து பிரித்து படிக்கக்கூடாது, சரிங்களா? நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அதாவது இதனுடைய பொருள் என்னென்று பார்த்தீங்கன்னா, நேர்மையும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். இந்த உலகத்தில் யார் நேர்மையும் நன்மை என்ன விரும்பி வாழுறாங்களோ, பிறருக்கு பயன்படும்படி வாழுறாங்களோ, அவர்களுடைய நல்ல பண்பை தான் இந்த உலகம் போற்றி கொண்டாடும். பிறர் மீது நேர்மையாகவும் பிறர் மீது அன்பாகவும் நேர்மையாகவும் வாழ்பவர், அவருடைய பண்பை பற்றி தான் இந்த உலகம் புகழ்ந்து பேசி பாராட்டும், அவரை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. நயனோடு, நேர்மை, நயன் என்றால் நேர்மை, நன்றி நன்மை, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. இந்த உலகானது நல்ல பண்புடையவரையும் நேர்மையாக இருப்பவரையும் நல்ல பண்புடையவரை தான் இந்த உலகம் போற்றி புகழ்ந்து பாடும். எந்த ஒரு தீய எண்ணம் உடையவரும் கயவர்களுக்கும் இந்த உலகம் பாராட்டு கொடுக்காது. நல்லவங்களை மட்டும்தான் இந்த உலகம் போற்றும். ஆக என்ன சொல்ல வராங்க, நீங்களும் நல்ல குணமுடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குறள். பண்பு உடையார் பட்டுண்டு உலகம்
அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். மீண்டும் ஒரு முறை குறள் வாசிக்கிறேன். பண்பு உடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். நல்ல பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாலேயே இந்த உலகம் இயங்குகிறது. இல்லையெனில் இது மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும். இந்த உலகத்துல இப்போ உள்ள காலகட்டத்துல எவ்வளவோ தீமைகள் நடக்கிறது. அதற்கு விதமா சில நல்ல விஷயங்களும் ஒரு நல்ல விஷயங்களும் நடக்குது இந்த உலகத்துல. அது போல ஒரு நல்ல பண்பு உடையவர் செய்யற நல்ல உலகம் தான் இந்த உலகத்துல இன்னும் இருக்கு. இந்த உலகம் இயங்குது. நல்லவங்களால தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு. நல்லவங்க இல்லைன்னா இந்த உலகம் மண்ணோட மண்ணா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். பண்பு உடையார் பட்டுண்டு உலகம், அது இல்லை என்றால் மண்புக்கு மாய்வது மண். அடுத்த குறளை அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். 4, 5 குறளை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.